வெள்ளை அதான் மாவு பூச்சி மாரி வந்து மட்டையெல்லாம் கருத்து போயிருந்தது. வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு இந்த கோகோ மேக்ஸ் வாங்கி இதோட 3 ட்ரிப் ஊற்றிருக்கேன். அதுக்கு முறை பரவாயில்ல, ஓரளவு காயும் இப்போ கலக்க பிடிக்குது. ரெண்டாவது மட்டையும் ஓரளவு தெளிவாக இருக்குது. இப்போ புதுப்பாலை கொஞ்சம் நல்லாயிருக்கு. முன்ன வந்து பாலை வந்து ரொம்ப சின்ன சின்ன பாலையாக இருக்கும், இப்போ வந்து ஓரளவு பெரிய பாலையாக இருக்குது. வணக்கம், நாகை மாவட்டம் வேதாந்தத்தில் கொஞ்சம் கிராமத்தில் உள்ளாராக இருக்கும். என் பேர் கார்த்திகேயன். ஒரு 5 தென்னை மரம் இருக்குது. 5 தென்னை மரத்தில் ஒரு 4 மரம் பெருசு, ஒரு மரம் சின்னது. 4 மரம் ஒரு 7 வருஷத்து மரம். அது எப்படின்னாக்கா வெள்ளை அதான் மாவு பூச்சி மாரி வந்து மட்டையெல்லாம் கருத்து போயிருந்தது. வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு இந்த கோகோ மேக்ஸ் வாங்கி இதோட 3 ட்ரிப் ஊற்றிருக்கேன். அதுக்கு முறை பரவாயில்ல, ஓரளவு காயும் இப்போ கலக்க பிடிக்குது. ரெண்டாவது மட்டையும் ஓரளவு தெளிவாக இருக்குது. இப்போ அது இந்த மாரிக்கெல்லாம் முன்ன வந்து காயெல்லாம் கலக்க தான் இருக்கும். இந்த மட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சைடு மட்டையெல்லாம் அப்படியே பூத்து போய் அப்படியே கருத்து போயிடும். இப்போ வந்து அது படிப்படியாக குறைஞ்சிட்டு இருந்தால் பார்த்திங்களா, அந்த மட்டையெல்லாம் அப்படியே வெள்ளை வெள்ளையான்னு போயிட்டு பாருங்க. அது மட்டை வெள்ளை வெள்ளை போகிறது இல்லாமல் சுத்தம் கருத்து போயிடும், கண்ணங்கரன்னு இருக்கும். ஆனால் இப்போ ஓரளவு பரவாயில்ல. ஒரு மரத்துக்கு 100 மில்லி கொடுக்க சொன்னாங்க, 300 மில்லி தான் கொடுத்துட்ருக்கோம். 4 பக்கம் ரவுண்டாக இது வறண்டு விட்டு அந்த பாத்தி மாரி விட்டு அதில் தண்ணி ஊற்றிட்டு இதை ஊற்ற சொன்னாங்க, ஊற்றிருக்கோம். அது 1/2 லிட்டரு மருந்துக்கு வந்து 5 லிட்டரு தண்ணி. மரத்துக்கு 5 மரத்துக்கு 100 ஒவ்வொரு லிட்டரு ஊற்றிட்டு வேண்டியது. புதுப்பாலை கொஞ்சம் நல்லாயிருக்கு. முன்ன வந்து பாலை வந்து ரொம்ப சின்ன சின்ன பாலையாக இருக்கும், இப்போ வந்து ஓரளவு பெரிய பாலையாக இருக்குது.